நம் நாட்டில் 5இல் 1 இன்ஜினியரிங் மாணவர்தான் வேலைக்கு தகுதி உள்ளவராக இருப்பதாக ஆய்வுகள் சொல்கின்றன. இந்த நிலையை மாற்றுவதற்கு சென்னை ஐஐடியின் முன்னாள் மாணவர்கள் முயற்சிக்கிறார்கள். இதை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பை பார்க்கலாம். சென்னை ஐஐடியின் முன்னாள் மாணவர்கள் சேர்ந்து 4 வருடங்களுக்கு முன்பு பால்ஸ் என்ற அமைப்பை உருவாக்கினார்கள். இன்ஜினியரிங், நிர்வாக படிப்புகளின் தரத்தை மேம்படுத்துவதுதான் இவர்களது நோக்கம். ஐஐடியின் முன்னாள் மாணவர்களும் ஆசிரியர்களும் இணைந்து பிற பொறியியல் கல்லூரிகளுக்கு தங்கள் அறிவை பகிர்ந்து கொள்வதுதான் இதன் திட்டம். நிறையா நம்ம சேர்ந்து பண்ணலாமே என்று ஆசைப்பட்டதால் லாஸ்ட் 2 வருஷமாக இது ஒரு அகாடமிக் இயர் ஃபுல்லும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறது. ஒன்று கேம்பஸ் லெக்சர்ஸ், சீனியர் அலுமினை ஷேர் தேர் எக்ஸ்பீரியன்சஸ் வித் தி காலேஜஸ். அதன் பிறகு ஐஐடி மெட்ராஸில் உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ் இதற்கு மற்ற காலேஜில் இருக்கிற ஃபேக்கல்ட்டியை கூட்டிகிட்டு வரோம். ஐஐடி போன்ற முன்னணி பொறியியல் கல்லூரியில் கிடைக்கும் பயிற்சிக்கு இணையான கல்வி கிடைத்தால் அனைத்து இன்ஜினியரிங் மாணவர்களும் வேலைக்கு தகுதி பெற்று விடுவார்கள். இதற்கான ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் அளிப்பதுதான் ஐஐடியின் முன்னாள் மாணவர்களது நோக்கம். இன்னோவேஷன் போது இப்போ நானே ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர். நான் நிறைய இடத்துல போய் இந்த மாதிரி லெக்சர் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நம்மளே இன்னோவேஷன் பண்ணி நம்ம பெருசாக வரலாம், நம்ம ஒரு கம்பெனிக்கு தான் வேலை பண்ணோம் அப்படின்றது கிடையாது அப்படின்னு. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மூணாவது பால்ஸ் ப்ரோக்ராமில் இண்டஸ்ட்ரி விசிட் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸை ஒரு படிப்புன்னு தியரட்டிக்கலாக போகாமல் ஒரு இண்டஸ்ட்ரி விசிட் போகும்போது அவங்க நேராக போய் பார்க்குறாங்க. சென்னையில் உள்ள 7 பொறியியல் கல்லூரிகளின் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இன்ஜினியரிங் கல்வி மேம்பாட்டு பயிற்சி அளித்து வரும் ஐஐடி இனி வரும் காலங்களில் மதுரை, கோவை, திருச்சி என்று பிற ஊர்களில் உள்ள பொறியியல் கல்லூரிகளுக்கும் பயிற்சி வழங்கப் போகிறது.